இப்போ இந்த முட்டி வலி, முழங்கால் வலி இதெல்லாம் கடுமையாக இருக்குது. இவங்களுக்கு என்ன தீர்வு? இந்த முட்டி வலி எடுத்த எல்லாருக்குமே ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. யாருக்கு முட்டி வலியாக இருந்தாலும் சரி, அது ஆண் பெண் இருபாலருக்குமே சொல்கிறேன். முழங்கால் வலிங்க, முட்டி வலிங்க, இவங்க எல்லாருமே இரவு 7 மணிக்கு பிறகு சாப்பிடக்கூடாது. முதல் பாயிண்ட். அதுக்கு முன்னதாக பரிக்குதிரை அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. சித்தர்கள் சொல்லி சித்தா முறைப்படி தயாரிக்கப்பட்ட பரிக்குதிரை. இந்த பரிக்குதிரை வந்து 72,000 நாடியும் சுத்தப்படுத்தும். உடம்பு உச்சி முதல் பாதம் வரை சுத்தப்படுத்தும். அது ஒரு நாள் இந்த காலைல 4 மணிக்கே பரிக்குதிரையை போட்டணும். இந்த பரிக்குதிரை மருந்தை போட்டுட்டிங்கன்னா சர்வமும் சுத்தமாகும். சாயங்காலம் 5 மணி. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு 4 மணிக்கே பாத்ரூம் போகிறதுக்கு முன்னாலே காலையில் எந்திரிச்சு 4 மணிக்கு போட்டு படுத்துக்கங்க. அது எழுப்பிடுவோம் உங்களை. மீண்டும் 4 மணிக்கு போட்டணும். வெந்நீரில் சாப்பிடணும். ஒரே ஒரு மாத்திரை மட்டும்தான், ஒரே ஒரு மாத்திரை. இந்த பரிக்குதிரை நீங்கள் சாப்பிட்டு அதன் பிறகு வெந்நீர் குடிக்கணும். ஒரு 7-8 மணி வரைக்கும், 9 மணிக்கு மேலே பசிக்க ஆரம்பிக்கும். அப்படியே 2-3 தடவை போனீங்கன்னா பசிக்க ஆரம்பிக்கும். கஞ்சி சோறு ரெடியாக வச்சுக்கணும். அது சுகர் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, பச்சரிசி கஞ்சி தயார் பண்ணிங்க. பச்சரிசி கஞ்சி சோறு உப்பு போட்டது நல்லா குடிங்க. டோட்டலாக எல்லாம் கிளியர் ஆகும். இது எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா உங்கள் உடம்பு தாங்குற வரைக்கும் ஒரு 3 மணி வரைக்குமே போங்க. உடம்பு நல்லா சுத்தமாயிருச்சு, குடிக்கிற தண்ணியே வெளியே வருது, அந்த அளவுக்கு வந்துடும். சுத்தமாகணும் உடம்பு. அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. இது சுத்தமான மறுநாள் வந்து முட்டி வலிக்கு உள் மருந்து இருக்குது. உள் மருந்து இருக்குது. இந்த உள் மருந்தை நீங்கள் எடுக்கணும். வாத வழி மருந்து, அதுக்கு பேர் வாத வழி மருந்து. இந்த வாத வழி மருந்தை வந்து தொடர்ந்து ஒரு 30 நாள் நீங்கள் எடுத்தால் போதும். எப்பேற்பட்ட முட்டி வலியான ஆப்ரேஷனே பண்ணணுங்க முட்டிலன்னு சொல்லக்கூடியது கூட மாறிடும். அதே மாதிரி முட்டிக்கு தடவறதுக்கு வாத வழி எண்ணெய் அதுவும் கிடைக்கும். இப்போ இந்த வாத வலி எண்ணெய், வாத வலி மருந்தை நீங்கள் சாப்பிடலாம். இதுக்கு மேலே நீங்களே தயார் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு, வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது நாயுருவி செடி, நாயுருவியுடைய இலை, கோபுரந்தாங்கியுடைய இலை, நாயுருவி இலை, கோபுரந்தாங்கி இலை, நாயுருவி வேறு, கோபுரந்தாங்கி இலையோட வேறு. இதோட நீங்கள் சேர்க்க வேண்டியது ஒரு அற்புதமான ஒரு இலை, முருங்கை இலை. அவ்வளோதான். இதை பூரா போட்டு 3ஐயும் போட்டு நல்லா நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது, நல்லா நெல் காய்ச்சலாக போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இதில் கடைச்சரக்கு, சுக்கு, மிளகு, திப்பிடி, இந்த 3 விஷயத்தையும் அதை சேர்க்கணும். சம எடை எல்லாமே சேர்த்து நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் இந்த பொடியெல்லாம் தயார் பண்ணிங்களா, இது வந்து பொடியாக வீட்டில் வந்து அரைச்சி பொடியாக வச்சுக்கிட்டு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூனு வெந்நீரில் சாப்பிட்டதுக்கப்புறம் 3 வேளையும் சாப்பிடணும். எல்லா வாத வலியும் ஓடிடும். சரி, பரிக்குதிரை சாப்பிட்டு உடம்பு சுத்தம் பண்ண பிற்பாடு இந்த மருந்தை நீங்கள் தயார் பண்ணி சாப்பிடணும். ரைட்டு. இது வாத வலி எண்ணெய் எப்படி காய்ச்சறது அப்படின்னா, இருக்கிற செடி அதில் இருக்கக்கூடிய இலை ஒரு 5 இலை, நாயுருவி வேறு, கோபுரந்தாங்கி இலையோட வேறு, அவ்வளோதான். இந்த 3ஐயும் எடுத்து நல்லா நச்சு, நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய் 3ஐயுமே முக்கூட்டு எண்ணெயை ஒன்றாக்கணும். ஒரே சம அளவு தேவையான அளவுக்கு ஊற்றி நல்லா காய விட்டு அதில் வந்து 6 பல்லு பூண்டும் ஒரு 15 மிளகும் அதில் போடணும். போட்டு அப்படியே வேக விட்டுற வேண்டியது. தைலப்பதமாக வர்ற வரைக்கும் வேகணும். அதான் தைலம். அப்படி இருக்கணும். இதில் நாங்கள் வந்து காப்பு கட்டுறது, அதாவது காப்பு கட்டி ஸ்புடம் பண்ணுறதுலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது. அதான் லிமிட்டாக நான் சொல்லிடுறேன். நாங்கள் என்ன தயார் பண்ணும்போது அதெல்லாம் செய்வோம், உங்களால் செய்ய முடியாது. ஏன்னா ரொம்ப வேலை அது இழுக்கும். அதனால் இதுவே போதும் உங்களுக்கு. இது மாதிரி வீட்டில் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு வாத வலி எண்ணெய் நீங்களே தடவிக்கலாம். இதெல்லாம் முடியாதவங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், சரியா? ஆகவே இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.